3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த சில செட்டாப் பாக்ஸஸில் மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இதை மேற்பார்வை செய்யறதுக்காக ஓவர்சீ செய்வதற்காக ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில் துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்படி நமக்கு எதுவுமே இல்லை. முடக்கப்படம்ல வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதில் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வேற என்ன ஃபால்ட்? இப்போ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருந்தா எத்தனையோ எங்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய கருத்துடைய சேனல்ஸும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தொழில்நுட்ப கோளாறுனா இப்போ இந்த சேனலில் வந்து அரசு கேபிள் டிவி அப்படிங்கிறது வந்து இந்த டேக் அப்படிங்கிறதுக்குள்ளார ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்குது. அதில் குறிப்பிட்ட அலைவரிசைகளில் சில தொழில்நுட்ப கோளாறு இருக்குது. இப்போ இதை தாண்டி வேறு அலைவரிசைகள் அந்த சேனல் தரலாம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அலைவரிசையில் அந்த மற்ற சேனல்ஸ் இருக்குது. அப்போ இந்த தொழில்நுட்ப கோளாறை அந்த சம்பந்தப்பட்ட வெண்டார், அந்த வெண்டாருடைய கம்பெனியினுடைய நிறுவனத்தினுடைய பேர் கூட நாங்கள் வந்து டிஏ பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க இதற்கு பொறுப்பெடுத்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. என் சேம்பர் வாங்க, என் சேம்பரில் என்னுடைய செட்டாப் பாக்ஸில் நீங்கள் சொல்கிற சேனல், உங்கள் சேனலுடைய நிருபர்கள் எல்லாரையும் அழைத்துட்டு வந்து உட்கார வச்சு காஃபி கொடுத்து நான் சேனல் காமிச்சேன். நீங்கள் பார்க்கல, நீங்களும் வாங்க. அதான் நான் என்னுடைய சேம்பர் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் வருது. அப்படி கிரீவன்சஸ் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு 12 லட்சம் 15 லட்சம்லாம் கிரீவன்சஸ் வரல. ஏற்கனவே இதை பற்றி நான் விளக்கமும் சொல்லிட்டேன். 3வது முறை தெளிவாகவும் சொல்கிறேன். வேற எந்த பர்சனல் ரீசன்ஸோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ இதில் இல்லவே இல்லை. 4 நாளா சேனல் வரல, முழு வீச்சில் பணிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க. 4 நாளா இன்னும் அதை சரி பண்ண முடியலையா? ஆமாங்க, இல்லைங்க, 4 நாள் கிடையாது. அதாங்க சொல்கிறேன், இது 4 நாள் கிடையாது. முதல்ல ஒரு சேனலில், ஒரு பக்தி சேனலில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது சரி செய்யறதுக்குள்ளார இன்னொரு நியூஸ் சேனல் இப்படி மாறி சில சேனல்களில் வந்து இந்த சில செட்டாப் பாக்ஸஸில் தான் ப்ராப்ளம் வருது. என் வீடுகளில் உங்கள் சேனல் தான் ஓடுது. என்னுடைய அலுவலகத்தில் உங்களுடைய நிருபரில் அழைத்து வந்து நேரில் உட்கார வச்சு காமிச்சிட்டேன். உங்கள் தொலைக்காட்சிகளினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு பேசிட்டேன். வேகமாக வேலையை நடந்துக்கிட்டு இது சரி செய்யப்படும்.